மக்கள் எல்லா அந்நியர்களுக்கும் அந்நியர் தின வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து எங்கள் அம்மா லாஸ்ட் இயர் தான் இறந்தாங்க. ஆனால் என்ன ஒன்று பயங்கரமாக படம் காட்டிட்டு பயங்கரமாக வீடியோ இமோஷனலாக நான் போட்டிருப்பேன். பின்னாடி நானும் பிக் பாஸும் இருப்போம். அந்த வீடியோக்கான நான் வீடியோ தரதுக்கே 4 கணக்கு மாதம் கணக்காக போயிடுது. இதான் கடைசியாக திருவிழா எங்கள் அம்மா என் கூட கலந்தது. இது கடைசியாக எங்கள் அப்பா நான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் டாக்டரை பார்க்க கூட்டிகிட்டு போனது. இது அவரோட பேர பிள்ளைங்க சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சோம். சூப்பராக இருந்துச்சு. பாட்டாக ஒரு 3 நிமிஷம் போட்டுப்பேன் லாங் வீடியோவில் பாருங்கள். அவங்களுக்கு செஞ்சு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு கல்லறையில் படுக்க வைக்கிற வரைக்கும் வீடியோ கரெக்டாக கொண்டு போயிருக்கேன். அது நல்லாயிருக்கும், நீங்கள் பாருங்கள். மற்றபடி இமோஷனலாக அவங்க சிஸ்டரு தம்பி எல்லாம் கலந்துக்கிட்டது, அங்கேயே கண்ணீர் விட்டது எல்லாம் லைஃபாக நடந்து போகிறது முக்கால்வாசி லைஃபாக நடக்கிறது தான். அது கண்டிப்பாக நான் பழைய வீடியோலாம் முடிச்சுட்டு நான் அந்த வீடியோ அப்பப்போ போடுறேன் பாருங்கள் மக்களை. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப அம்மாவெலாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்களான்னு அப்படி இப்படின்னு பயங்கரமாக இமோஷனலாக இருக்கும். அவங்களுக்கு இப்போ தான் திதி லாஸ்ட் மந்த் தான் முடிஞ்சிச்சு. வருஷம் ப்ரேஸ் நான் போகவே இல்லை. நம்மளுக்கு தான் தெரியாத வாய் சரியில்லை. சுற்றிடுறவங்க எல்லா கூடயும் நான் பகை தான், எல்லாத்துக்கிட்டையும் பகை தான். நம்ம தான் சொல்லலையா, நம்ம தமிழுக்கு ரோசம் ரொம்ப வரும். அந்த ஒரு வீடியோவில் நான் பேசுகிறேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். சம்டைம் நான் கேட்டு விட்ருவேன். ஆனால் ஸ்டில் நான் வந்து சந்தோஷம் தான் படுறேன். நான் கேட்குறதெல்லாம் நியாயமான கேள்வி தான் கேட்குறேன். ஆனால் சம்டைம் கொஞ்சம் வலிக்கும். ஆனால் பொறுத்துட்டு போக வேண்டியதான். 2ல் எது வேணும்னு கேட்டால் கேட்குறதே நல்லதுன்ட்டு போயிட வேண்டியதான். அதான் அப்படி தான் கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். நம்ம என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கோயிலுக்கு போக மாட்டேன், சைவம் எடுக்க மாட்டேன், இது செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன். என் கூட பழகுறீங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் மனசாட்சி பிரகாரம் வாழ்கிறேன்ட்டு. ஸோ நான் ஏன் வந்து அதை பெருசாக எடுத்துக்கலான்னா, நான் வந்து ஃபோட்டோவுக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேன். உயிருக்கு தான் மரியாதை கொடுப்பேன். அந்த உயிருக்கு வந்து சுத்தமாக நீங்கள் ஃபுல்லாக மரியாதை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை கொடுக்கலன்னா என்ன கேட்டால் அது பிரச்சனையே கிடையாது. அது வந்து பெரிய தீட்டாலாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து நான் ஊரில் இதெல்லாம் பேசுகிறேன்னா கும்மா குத்துவாங்க. ஏன்னா சில காரியத்தை வந்து அந்த அவங்க ட்ராவல் பண்ணுவாங்களே 3 வருஷம் சைவம் எடுத்து இப்படி போகணும், இப்படி பண்ணுவோம், அது இப்படிலாம் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ரொம்ப ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அது பக்கமே போக மாட்டேன். அதனால் ரொம்ப கேட்டுக்க மாட்டேன். மனசாட்சி பிரகாரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் ரொம்ப பேர் ஊரில் ஒழிங்கெல்லாம் வந்து என் பேச்சு கேட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் பிக் பாஸ் வந்து மனசார வந்து அதை ஏற்றுக்கிட்டு எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. ஸோ அதனால தான் லைஃப் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா முக்கியமாக நம்ம கூட உள்ளிங்க பிள்ளைங்க, முக்கியமாக நம்ம ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதனால இது பண்ணல. இந்த கோவிட் டைமில் வந்து போக முடியாதனால அந்த மதர்ஸ் டே வந்து கிஃப்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து அவங்க இறந்தது, நீங்கள் அந்த டேட்டை பார்த்தீங்களா, வந்து அவங்க இறந்தது வந்து 26ஆம் தேதி. 27ஆம் தேதி வந்து எங்கள் அப்பாவோட பர்த்டே 4ஆம் மாதம். அவங்களுக்கு பக்கத்துலேயே அடக்கம் பண்ணாங்க. அதே 27ஆம் தேதி அவங்க பர்த்டே. அந்த கேக்கு வெட்டினதை வந்து எங்கள் அம்மாவோட 16க்கு வந்து மதர்ஸ் டே. அதனால அங்குள்ள மதர்ஸ்லாம் வந்து கேக் வெட்டினாங்க. ஒரு பயங்கரமான இமோஷனலாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்களா ஜோடின்னு. இல்லை எனக்கு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா, அவர் இறக்குற 2 வாரம் முன்னுக்கு வந்து அங்கே ரூம்லாம் செஞ்சு கொடுத்துறான்னு அங்கேயே இருந்துருவேனார். ஏன்னா எங்கள் அம்மா கூட என் தம்பி வீட்டில் இல்லைன்னா இப்போ இருக்க நான் இந்த வீடு இதில் தான் எங்கள் அப்பா இருந்தார் ஒரு 5 வருஷம். ஏன்னா நான் போயிட்டு திருப்பி இங்கே வரத்துக்கு 7 வருஷம் ஆச்சுல. 5 வருஷம் இந்த வீடு சும்மா தான் கிடஞ்சி. அவர் தான் இருந்தார். இன்னொரு பிள்ளைங்களா நீங்கள் பெற்றவங்களுக்கு வந்து வீட்டு சாவி கூட கொடுக்க மாட்டுறாங்க. நான் வெளியே போகிறேன், வெளியே போகணும், வெளியே வச்சு பூட்டுறாங்க. அது ரொம்ப தப்பு. நான் இந்த வீடை வந்து ஒரு 2000 வெள்ளிக்கு சேவா கூட்டிருக்கலாம். ஆனால் 5 வருஷம் எங்கள் அப்பாக்காக நாங்கள் விட்டுட்டோம். காசு வந்து எப்போ வேணுமாலும் சம்பாரிச்சிக்கலாம். பெத்தைகளை வந்து தூக்கி வீசினீங்கன்னு வைங்களேன், அடுத்தது வந்து உங்களுக்கு அது கண்டிப்பாக நடந்தாகும். இதுதான் காலத்தின் கொடுமை. கல்லறையில் ஒரு பயங்கரமான விஷயம் நினச்சி தெரியுமா, இந்த 2 இருக்குல்ல பக்கத்தில் வந்து எங்கள் அப்பா இருக்கார். அந்த லாட் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும். நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு புக்கிங் பண்ணிட்டோம். அந்த கடைசி நேரம் இவங்க என்ன பண்ணான்னு தெரியல, வேறு பணத்தை அங்கே இறக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேத்துக்கு சேர்த்து கல்லறை கட்டிடலாம்னு வச்சோம். வேறு வழியே இல்லாமல் அவங்க குழி நோண்ட மீது எங்கள் அப்பாவோட பெட்டி இருக்குது. ஏன்னா அவர் இறந்து 1 வருஷத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. கரெக்டாக 2 பேரும் ஒட்டி தான் அடக்கம் பண்ணாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை சொல்லுங்கள். ஏன்னா அவங்க யாருக்கும் துரோகம் பண்ணாமல் நல்லா வாழ்ந்தாங்க. இப்போ 83 84 வயசில் இறந்தார். எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ஆளாக போய் நிற்பார். ஆனால் அவர் சாவுக்கு ஆளே கிடையாது. அன்னைக்கு நான் வருத்தேன், என்னடா மனித ஜெம்மன்னு. அப்புறம் மக்களே வளர்ந்து வரும் பிள்ளைங்களா, நீங்கள் சாங்கியம் பார்க்குறீங்க வந்து நீங்கள் பாருங்கள், தப்பு கிடையாது. பார்க்காதீங்களும் வந்து அது தப்பு கிடையாது. பார்க்காதீங்க வந்து போதை பண்ணாதீங்க. மனசாட்சி பிரகாரம் நடந்து போய்கிட்டே இருங்க. பார்க்குறீங்க வந்து ஏன்னா அது பயம் எடுத்துருச்சுன்னா அவங்க ரொம்ப கவனிப்பாங்க அந்த டைமு எல்லாமே. அந்த சைவம் எடுக்கிறது எல்லாமே அந்த நீங்கள் வந்து அது பார்க்கலன்னா போதை பண்ணாதீங்க. அது பிரச்சனை பண்ணாது, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம பெற்றீங்க தான் உயிரோட கம்மி நல்லா பார்த்துக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு அப்பா வந்து பிடிக்காம இருக்கலாம். அப்பா அம்மா வந்து என்ன ரொம்ப ராங்கி பிடிச்சிங்க, அவங்க கேரக்டர் சரியில்லை வந்து பிடிக்காம இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 30 40 50 வயசாக இருக்கலாம், ஒரு 20 30 வயசாக இருக்கலாம். ஆனால் 20 வருஷம் வரைக்கும் உங்களை பார்த்துருக்காங்கன்னா அப்போ அவங்க கொலைக்காரங்களோ கெட்டவங்களோ கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அப்படி ஆயிடுச்சு. முடிஞ்சால் அவங்கள மாற்ற பாருங்கள். பழி போட்டு அவங்கள சாவடிச்சிடாதீங்க. அது ரொம்ப பாவம். அப்புறம் நாளைக்கு அது உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாததே வந்து இறப்பு மட்டும்தான். மற்றது எதாக இருந்தாலும் நம்ம சமாளித்து வந்துடலாம். பணம் கூட இல்லாமல் இருந்துடலாம். சீக்கு இருக்கிறது ரொம்ப பிரச்சனை, ஸ்ட்ரோக் வர்றது ரொம்ப பிரச்சனை. அப்புறம் வந்து இறப்பை வந்து நம்ம ஈடு கட்ட முடியாது. அதுவும் இந்த சம்பாரிச்சிட்டு இப்போ குடும்பத்தை ஓட்டுற டைமில் வந்து அவங்க இறந்தாங்களோ பெரிய கொடுமை. அது வந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க. அவங்களுக்கு பேர் யூஸ் பண்ணாதீங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அவங்களெல்லாம் வந்து நல்லா பார்த்துங்க. ஏன்னா இறப்பை வந்து ஈடு கட்ட முடியாது. அந்த வலி வந்து அவங்க காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு வலிக்கும், ரொம்ப வலிக்கும்.
அடுத்தது ஒரு ஷார்ட்ஸில் பாட்டு போடுற முடிஞ்சால் பாருங்கள் மக்களே. இது வந்து ஸ்பெஷல் சிங்கிள் மதர்ஸ்க்கு. ஏன்னா அவங்க 2 பேர் கடமையை எடுத்து பிள்ளைங்களுக்காக ஓடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பேர் இருக்காங்க. மாலத்திங்க அம்மா, ஏன்னா அவங்களாம் வந்து பயங்கரமாக எஃபர்ட்டை போட்டு வந்து பிள்ளைங்களுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுவாங்க. அவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். அப்புறமேட்டு வந்து சக்தி ஸ்பெஷல் கிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் உப்புக்குட்டி தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயோ இந்தமாரி நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் பிள்ளை இருந்தால் இதேமாரி குடும்பத்தை நம்ம சந்தோஷமாக கொண்டு வரலான்னு. அது தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் கிட்ட வந்தீங்கன்னா ரொம்ப வலிக்கும். இந்த ஸ்பெஷல் பிள்ளைங்க வச்சிருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் போய் கேளுங்க. அந்த வலி வந்து ரொம்ப கொடுமை. அது இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் சந்தோஷம் தான் வெளியே காட்டுறோம். அந்த வலியெலாம் வந்து பின்னாடி இருக்குது. 1000 வலி இருக்குது. அது ஒரு படம் வந்துச்சு, அதில் மம்மூட்டி நடிச்சிருக்காரு. அது பொம்பளை பிள்ளைங்க ஸ்பெஷல் பிள்ளைங்க வச்சு என்னென்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணோம். நான் அந்த படத்தை பார்க்க கூட இல்லை, இன்னமும் வலிக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்து ஆசைப்படுறாதீங்க மக்களே. அது ஃபயர், பயம், நெருப்பு.